ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா எங்கள் மச்சான் மேரேஜுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நான் சென்னை கிளம்பிட்டேன். இப்போ வந்து மேல்மருவத்தூரில் நம்ம வந்து ஸ்டாண்டில் பைக்கை போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் வந்து போக போகிறேன். நானும் எங்கள் மாமனார் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து தான் நீங்கள் இந்த விலாக் வீடியோவை பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். இதுதான் வந்து மேல்மருவத்தூர். இதுதான் வந்து அடிகளார் திருமண மண்டபம். இதுதான் வந்து சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலை. இதுதான் இங்கேருந்து தான் நம்ம வந்து பஸ் ஏற போகிறோம். இப்போ வந்து சப்வேல வந்து போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஏறுற பக்கம் இருக்கா, அங்கே தான் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம பைக்கை போட்டுட்டு இப்போது ஸ்டாண்டில் போயிட்டுருக்கேன். அடுத்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி என்னென்ன வந்துட்டுருக்கேன். இதுதான் வந்து மேல்மருவத்தூர் கோவில் காட்டுறேங்க. இதுதான் மேல்மருவத்தூர் கோவில். மாமா வந்து நின்னாச்சு. அவர் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டார். இதுதான் வந்து மேல்மருவத்தூர் அடிகளார் அவர்களுடைய திருமண மண்டபம். இது இப்போ தான் வந்து ஆல்ரெடி கட்டி ஒரு நாள் கழித்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ தான் வேலை முடிஞ்சு மறுபடியும் ரீஓப்பன். நல்லா இருக்கா. இதுதான் வந்து கோவில். அது வரைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கோவில். இப்போ வந்து பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. சென்னைக்கு போகிற பஸ்ஸு. அவ்வளோதான். இதோட வந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம். இதுதான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் வந்தாச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இதுதான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் தான் போக போகிறோம். நானும் எங்கள் மாமனாரும் அப்படியே இங்கேருந்து போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புதுசாக கட்டுற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான். இது வந்து அங்கே தான் வந்து நின்றுருக்கு. இது வந்து புறநகர் போகிற இடம். இது வந்து அங்கே தான் வந்து இருக்கணும். இப்போ இங்கேருந்து திருவான்மியூருக்கு வந்து பஸ் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு பத்திரிக்கை திருவான்மியூரில் எங்கள் கோயந்தாருக்கு வைக்கிறோம். அடுத்து இன்னொரு ஊருக்கு போனோம். இதுதான் எங்கள் கோயந்தார். கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஈஞ்சம்பாக்கத்துக்கு வந்தோம். இவங்க தான் வந்து எங்கள் கோயந்தார். வந்து நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக நல்லா கவனித்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறோம். அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து வேளச்சேரி வந்து போக போகிறோம். இங்கேருந்து நம்ம ஆட்டோ இப்போ வந்து நம்ம டி நகரில் உஸ்மான் ரோடு போகிற ரூட்டில் இருக்கோம். டி நகர் வந்தாச்சு. இது வந்து போத்தீஸ். இப்போ வந்து நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து டி நகர். உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஸ்ட்ரீட் ஆஃப் ஃபுல்லு கடைகள் தான். இதுதான் டி நகர். சரவணா செல்வரத்னம், வேல்முருகன். இதுதான் வந்து டி நகர் பஜார். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லாம் காட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது. இது வந்து சென்னை சில்க், சரவணா ஸ்டோரு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து அந்த பக்கம் இருக்குது.
இது வந்து குமரன் சில்க். இதில் தான் வந்து நாங்கள் பட்டு புடவை எடுத்தோம். இங்கே தான் பத்திரி வைக்க போகிறேன். நாங்கள் பத்திரி வைக்க ஆள் வந்து உள்ள மேலே பட்டு செக்ஷனில் தான் இருக்கார். அவரை பார்க்க தான் மேலே போயிட்டுருக்கேன். இங்கே தான் வந்து நம்ம பட்டு புடவை எடுத்த இடமும் கூட உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர். மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். இப்போ வந்து டி நகரில் வந்து பத்திரிக்கை வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்டையார்பேட்டை போகிறோம். இப்போது அதுதான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் வந்து டி நகர் ரயில்வே ஸ்டேஷன். சென்னை பார்க்கில் இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகிறோம். இப்போ அதுதான் இறங்கி நடந்து போயிட்டுருக்கு. இது வந்து சென்னை மெட்ரோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே தான் உள்ளே போயிட்டுருக்கு. போயிட்டு அங்கேருந்து தண்டையார்பேட்டைக்கு போகிறேன். இதுதான் வந்து பாரத் பெட்ரோலியம் தண்டையார்பேட்டில் இருக்குது. இதுதான் இந்த தெருவில் தான் 2005 வந்து என் கால் படாத இடமே கிடையாது. இங்கேருந்து தான் நான் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து தான் கொத்தனார் வேலை கற்றுக்கினேன். இந்த தெருவில் தான் நான் டெய்லியுமே போவேன் வருவேன். நடந்து இந்த வெயிலில் தான் நடந்தே வந்தேன். நான் இதை காட்டணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த பிரிட்ஜு வழியாக தான் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து டெய்லியுமே நடந்து வருவேன். இது வழியாக தான் நடந்து வந்து கொத்தனார் வேலைக்கே போனேன். தண்டையார்பேட்டை வந்து இன்னும் இங்கேருந்து வந்து அஜீஸ் நகர் எங்கள் அக்கா வீடு, பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ்லேருந்து தண்டையார்பேட்டைக்கு டெய்லியுமே வந்து நான் நடந்து போவேன். இந்த வழியாக தான் போவேன். இதெல்லாம் என்னோடய பழைய ஞாபகம். இதெல்லாம் இதுதான் வந்து பாரத் பெட்ரோலியம். இது வந்து தண்டையார்பேட்டில் வந்து ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது. இங்கே தெரியுதா? பெரிய பிரான்ச். இங்கிருந்து தான் வந்து பெட்ரோலியமே வந்து சப்ளை ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதெல்லாம் வந்து நான் வந்து 2004 வந்து நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இங்கே தான் இந்த வழி தான் போவேன். இதெல்லாம் வந்து ஒரு பழைய ஞாபகம். இன்னுமே ரயில்வே ஸ்டேஷனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் வந்து சண்டே டைமில் வந்து உக்காந்துட்ருப்பேன். எங்கள் அக்கா வீட்டில் இருக்கும்போது சண்டே வந்து ஈவினிங் டைம் இந்த டைம் ஆனால் வந்து உக்காந்துக்குவேன். ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்ருப்பேன். ஃபுல்லாக தண்டையார்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து வட சென்னை ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பு மில்லு, பெட்ரோலியம், கார்பரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன், தண்டையார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். இதுதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டி இப்படி போவோம். இந்த பக்கம் வந்து சென்னை சென்ட்ரல். இந்த பக்கம் இது வந்து கும்மிடிப்பூண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் கேரியரில் வந்து இது எது வேணாலும் எடுத்துகிட்டு போவோம். சிமெண்ட்டு, நிலக்கரி எது வேணாலும். இந்த பக்கம் தான் ஃபுல்லாக கும்மிடிப்பூண்டி இருக்குது. திருவெட்டூர் அந்த ரூட்டில் இந்த பக்கம் தான். எங்கள் அக்கா வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து டெய்லியுமே உட்காந்துட்ருப்பேன். இப்போ மேலே வந்து பிரிட்ஜிலேருந்து எங்கள் மாமனார் வந்து இறங்கிட்டுருக்காரு. மேலே வந்து உங்களுக்கு இந்த வியூஸ்லாம் காட்டினேன்னே இந்த பிரிட்ஜு மேலே வந்து நான் வந்து ஏறி வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா மாடுங்க வந்து பெரிய பெரிய மாடுங்க இருக்கும். இங்கே வந்து ஏன்னா தண்டையார்பேட்டில் வந்து பருப்பு மில்லுங்க நிறைய இருக்கிறதுனால மாட்டு வண்டி அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கும். இப்போ இல்லை. ஆனால் எல்லாமே மிஷினரிஸ்லாம் வந்ததுலேருந்து அந்த மாடுலாம் இல்லை. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லுக்கு கொஞ்சம் ஆயிரக்கணக்கான மாடு வந்து கட்டி போட்டிருக்கோம். செம்மையாக இருக்கும் ஒரு மாடு. இதுதான் தண்டையார்பேட் ஸ்டேஷன். இந்த இடம்லாம் வந்து நான் வந்து உக்காந்துட்ருப்பேன். இந்த டைம் ஆனாவே இந்த ஸ்டேஷனில் வந்து இது இந்த மாதிரி அந்த சேரில் வந்து படுத்துட்ருப்பேன். அந்த வாழ்க்கைலாம் இனிமேல் வராது. அது ஒரு ஜாலியான அனுபவம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்னு இதெல்லாம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆவடிக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டேன். 2 டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஆவடிக்கு தான் வந்து போகிறேன். இந்த 1 டிக்கெட் இதுதான். ஒரு வழியாக பேஷன் பிரிட்ஜ் வந்தாச்சு. இப்போ ஆவடிக்கு வந்து அந்த ட்ராக் மாற போகிறேன். அது தெரியும் பார்த்தீங்களா? அந்த பக்கம் ட்ராக் மாறி ஆவடிக்கு போவோம். அங்கே தான் அக்கா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கெலாம் பத்திரிக்கை வச்சு அப்புறம் லாஸ்ட்டில் அக்கா வீட்டுக்கு வச்சுட்டு நாளைக்கு வந்து ரெட் ஹில்ஸ் அங்கே போய்ட்டு அடுத்த இது வீடியோ பார்ப்போம். ஓகேவா?
இப்போ வந்து மணி வந்து 8 ஆகுது. ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவராக வந்து சரியான மழை. நாங்கள் ஆவடி வந்து மாட்டிக்கிட்டோம். இது ஆவடி பஸ் ஸ்டாப் தான். செம மழை, நானுமே நனைஞ்சிட்டேன். இங்கே வந்து பஸ்ஸு வந்து கரெக்டாக வருது நம்மளால தான். இங்கே வந்து ஆவடி பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா மாடுமே நிறைய இருக்குது. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறேன். மழை முடிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு லைட்டாக. போகணும், கிளம்பணும். ஓகே, அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அடுத்து வந்து அக்கா வீட்டை ஓட்டூர் போட போகிறேன். அதையும் பாருங்கள், ஓகேவா? இதெல்லாம் சாம்பலை வச்சுட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பத்திரிக்கை வச்சாச்சு. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அக்கா வீட்டுக்கு வந்து திருமலை வாயில் இருக்குது. இப்போ அக்காவுக்கு வந்து நாங்கள் வந்து பாம்பு வைக்கிறோம். எல்லோரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். என்னோட அக்கா பொண்ணு இங்கே தான், அவங்க வீடு தான் இது. அக்கா வந்து அங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கணும். எல்லோரும் குடும்பத்தோட அவசியம் வந்துடணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம பத்திரிக்கை வைக்கணும். இப்போ வந்து ரெட் ஹில்ஸ் வந்தாச்சு. ரெட் ஹில்ஸில் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பத்திரிக்கை கொடுக்குறாரு. இது வந்து முகப்பேர் கலெக்டர் நகரில் இருக்கும். இப்போது மேடவாக்கம் ஜெயச்சந்திரன். ஒரு வழியாக போய்ட்டு சென்னை ஃபுல்லாக பத்திரிக்கை வச்சுட்டு இப்போ வந்து மேல்மருவத்தூர் திரும்பி வந்து ரிட்டன் வந்தாச்சு. சென்னை வாழ்க்கையே வந்து ரொம்ப போர். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹீட்டு. இப்போ தான் நம்மளுக்கு வந்து சுத்தமான காற்று வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து மேல்மருவத்தூர் தான் தெரியுதா? மேல்மருவத்தூர் வந்தாச்சு. இப்போ ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக போய் பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நம்ம சென்னை ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுற்றி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய்.